வணக்கம் எமரால்டு சார். குட் ஆசியம் ஜெகதீஷன் சார். வணக்கம் சார். குட் ஆசியம் லீடர்ஸ். வணக்கம் மேடம். வணக்கம் எமரால்டு சார். குடார்ஜியம் மகா. வணக்கம் சார். குட் ஆசியம் சார். வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள். நம்ம எது சார்? சார் சொல்லுங்க சார். குட் ஆசியம் சார். குடார்ஜியம் இந்த மிஷன் வேலை செய்ய முடியும். போஸ்ட் வேலை சரியா சார்? வருது சார், லேட்டா வருது உங்களுக்கு. உங்க டவர் கொஞ்சம் குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். டவர் கம்மியா தான் பிடிச்சது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் என்னன்னு கேட்டா, ஆர்சி பிசினஸ் வரலாற்றுல நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். ஆர்சிஎம்னுடைய தாரக மந்திரம் என்னன்னா, டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப், டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. லைஃப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். டிரான்ஸ்ஃபார்மிங் என்ன அர்த்தம்னா, நமக்கு என்ன தெரியுமோ அதை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வேண்டியதான். நம்ம கூட வந்தோம்னு நமக்கு தெரிஞ்ச விஷயத்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அவங்க நம்மளை போல ஆயிடுவாங்க. நமக்கு வேகமா செய்யணும் ஆசையா, நம்ம வேகமா செய்து காட்டணும். நமக்கு நாலேஜ் ஜாஸ்தியா நம்ம கெயின் பண்ணிட்டோமா, அந்த கெயினை அவங்களுக்கு கெயின் ஆகணும். நமக்கு நிறைய ஜாயினிங் எடுக்க தெரியுமா, அந்த ஜாயினிங் எடுக்கிற வித்தைய அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதற்கு சுருக்கமா சொல்ல போனா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள், மீனை தராதீர்கள். இதுதான் நாம இப்ப இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோங்கிறத மகா எழுதி வச்சுக்கீங்களா? சார் எழுதி வச்சிருக்கேன் சார். எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா? எழுதி வச்சிருக்கேன் சார். அப்ப நீங்க இது வரைக்கும் என்ன நம்ம பார்த்துக்கிறது ஒரு ரெவ்யூ மட்டும், ஒரு படிச்சு காட்டியிருங்க. ரெவ்யூ பண்ணிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரீங்களா சார்? நான் அதை ரிவ்யூ எடுத்து வச்சுட்டு பேசுறேன். பேசிட்டு இருக்கிறேன். நீங்க எடுத்துட்டு உள்ள வாங்க. பேசிட்டு நமக்கு ஒரு வெல்கம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய அளவுல முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் 10 நாள் ஓடிடுச்சு. 10 நாளுக்கு அப்புறம் நம்முடைய அதுல ஒரு நாள் 2 நாள் நம்ம லீவ் கொடுத்துருக்கோம். 8 மீட்டிங் போயிருக்கு. அதுல என்ன ரெவ்யூனா நம்ம என்ன கத்துக்கிட்டோம், நம்ம கத்துக்கிட்டது எல்லாமே நமக்கு தேவைதானா, இல்லைன்னா நம்ம இதெல்லாம் இதன் மூலமா நமக்கு ஏதாச்சும் அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் வருமா, பிசினஸ்ல நமக்கு தெரியாத பகுதியை நம்ம கற்றுக்கொள்வது நமக்கு என்ன எதிர்காலம் எப்படி இருக்கும். நான் கத்துக்கிட்டதுனாலதான், முழுசும் கத்துக்கிட்டதுனால, ஆண்டனின்னு ஒரு வக்கீல்கிட்ட நான் முழுசும் ஆர்சிஎம் பத்தி கத்துக்கிட்டதுனாலதான் என்னால இந்த அளவுக்கு ஆர்சிஎம் பிசினஸ் வேர் பிடிக்க முடியும். வேர் பிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அனுபவம். வேர் பிடிக்கிற அந்த அனுபவம் நமக்குள்ள இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா 100% நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டா, ஆர்சிஎம்ஐ எடுத்துட்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்க முடியாது. ஜனங்கிட்ட சேர்க்கறதுக்கு நம்ம நல்லா வேர் ஊன்றி நிக்கணும். ஒரு ஆளை மேல தூக்கணும்னா நாம வேர் ஊன்றி நின்னாதான் அவர் மேல. நம்மளுக்கே ஒன்றும் தெரியல, அப்ப நாம எப்படி இன்னொரு மேல தூக்கி. அதுதான் பிசினஸும் அதே மாதிரி, பிசினஸ் எத்திக்ஸும் அதே மாதிரி தான். ஆகையினால் நண்பர்களே, நம்ம இன்றைய கூட்டத்துல நம்ம மகாலட்சுமி மேடம் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் செல்றாங்க. ஏன்னு கேட்டா அவரும் எல்லா கூட்டங்கள்ல உட்காந்து குறிப்பெடுக்க, நான் போன கூட்டங்கள் எல்லாம் அவங்க குறிப்பெடுத்து பழகினா, அதனால கண்டிப்பா குறிப்பெடுப்பாங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆகையினால போன கூட்டங்கள்ல பங்கெடுத்தவர்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணுன்னு கேட்டா ஜெயிச்சாங்க. ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை தான் செய்தாங்க, ஜெயிச்சாங்க. அதனால இந்த கூட்டங்களையும் ஜெயிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதை அவங்க கேட்டாங்கன்னா ஜெயிப்பாங்க. வெற்றிங்கிறது தொட்டு விடும் போருங்க. நம்ம வானமே தொட்டு விடுற விஷயம் தெரிஞ்சிருச்சு.
வானத்து போய் வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாம். மாண்டு கடக்கும் மனிதனின் மேல் மறுபடியும் என்றொரு காலம் எங்கியது, இன்று பிறந்தது வழிபாடு. பாடுறான கவிஞர். வானத்தில் ஏறி சந்திர மண்டல, அது விண்வெளிக்கு போகிறதுக்கு முன்னமே எழுதப்பட்ட ஒரு விஷயம். அது கற்பனைகள். ஒரு மனுஷன் வானத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறான். இல்லைன்னா செத்து போன மனுஷன் எந்திரிக்க முடியுமா கற்பனை பண்ணி பார்த்துக்கிறான். ஆனால் அதெல்லாம் நடந்துருச்சு. மறுபடியும் கற்பனை நிஜமாயிடுச்சு. நாமெல்லாம் போயிட்டு எமரால்டு அடிக்க முடியுமா? நாமெல்லாம் டெக்னிக்கல் பண்ணிக்கு வர முடியுமா? இது கற்பனை. ஆனால் கற்பனை இப்ப நிஜமாயிடுச்சு. நீங்க வர முடியும், உங்களால ஜெயிக்க முடியும். இதுதான் வாழ்க்கை, நிஜம். நிழல் நிஜம். நிஜத்தை பற்றி வந்துட்டீங்களா மகா? படிமா ரிவ்யூ படிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஒரு அவுட்லுக் ஒன்று பார்த்தோம். அதாவது வின்-வின் சிச்சுவேஷன், பிசினஸ் பத்தி ஒரு அவுட்லுக் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு. வின்-வின் சிச்சுவேஷன். அப்புறம் கான்ஃபிடென்ட்டா பேசணும், நம்ம டிசிப்ளின் இருக்கணும், அந்த பிசினஸ் பார்க்க டிசிப்ளின் இருக்கணும். அடுத்தது ரிப்பிட்டேஷன் இருக்கணும். ப்ராடக்ட்ல சொல்லி நம்ம திருப்பி அவங்களுக்கு கொடுத்தோம், ரிப்பிட்டேஷன் இருக்கணும். அதே மாதிரி அவங்க சொல்றதையும் நம்ம கேட்கணும். நம்ம லிசனிங் ஸ்கில் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபர்ஸ்ட் டே. அடுத்தது நெக்ஸ்ட் டே ரைட் லாகின் ஆர் ராங் லாகின், அதை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஜாயினிங் டிப்ஸ் பத்தி எப்படின்றத பார்த்தோம். என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் டேலண்ட்ஸ். உங்க மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும், உங்களுடைய டேலண்ட் மேல நம்பிக்கை வேணும். அதை பத்தி விரிவா பார்த்தோம். உங்களுடைய நேச்சுரலா உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் என்ன, அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. முதல்ல ஒரு விஷனை டெவலப் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு விஷன் வேணும், ஒரு குறிக்கோள் வேணும். எந்த பாத்துல போறீங்கன்றத அந்த பாத்தை டிஃபைன் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒர்க் சரியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். டெவலப் குட் ஹேபிட்ஸ். ஹாப்பி அண்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருக்குமே குட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணி இருந்தாங்க. 4வது, ஷோ கிராட்டிடியூட். எப்பொழுதுமே நம்ம நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லணும், கிரேட்ஃபுல்லா இருக்கணும் டுவர்ட்ஸ் த பீப்புள். அண்ட் அவங்களுக்கு அந்த சர்வீஸை நம்ம ரெகுலரா பண்ணணும். சர்வீஸ் மைண்டோட அவங்களுக்கு அந்த நம்ம நம்மளுடைய செய்கை சர்வீஸ் மைண்ட்ல இருக்கணும். 5வது, ஒரு சான்ஸ் எடுக்கணும் வித் பீப்புள். அதாவது அவங்க கிட்ட பேசணும், அதே நேரத்துல அவங்கள ரொம்ப புஷ் பண்ணாம இருக்கணும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோட அவங்க கிட்ட பேசணும். அந்த மாதிரி ஒரு பீப்புள் கிட்ட ஒரு சான்ஸ் எடுக்கணும். அடுத்தது டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது மெம்பர்ஷிப் எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸை பத்தி நிறைய சொல்லி தரணும். ஜாயினிங் டிப்ஸ் இதெல்லாம் செகண்ட் டே பார்த்தோம் சார். அடுத்தது மண்டே, ஹவு டு பில்ட் அ டீம் எப்படி கட்டுறது அப்படின்றத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பில்ட் அ ரேப்போ வித் ஆர் ரிலேஷன்ஷிப். அந்த ஒரு ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ் ஆர் ஹூவர் நம்ம யார் அப்ரோச் பண்றோம் அவங்ககிட்ட முதல்ல ஒரு ரேப்போ ஆர் ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணணும். அவங்க ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், ஸ்கூல்மேட்டா இருக்கலாம், இப்படி இருந்தாலும் முதல்ல ஒரு ரேப்போ டெவலப் பண்ணணும். அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் த பெனிஃபிட்ஸ். நம்ம ஆர்சிஎம்ல அவங்க உள்ள வருவதனால அவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஹெல்த் இருக்கு, வெல்த், நமக்கு பிரைஸ், ஸ்டாப்லெஸ் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்குது, ஃப்ரீ கூட்ஸ் இருக்கு, கன்சிஸ்டன்சி இருக்கு, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது எல்லாமே நம்ம கம்பெனியை பத்தி, டைமண்ட் கிளப்ஸ் எல்லாம் இருக்கு, இது எல்லாமே கம்பெனி சுத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சொல்லணும். அது மட்டும் இல்லாம 3வது, ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும். ஒரு டெஸ்டிமோனி சொல்லணும். சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ், கம்பெனில இருந்து எவ்வளவு நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள், லீடர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் டாக் அபவுட் ஈவெண்ட்டை பத்தி பேசணும். ரெகக்னிஷன் எப்படி கிடைக்குது, அதால எவ்வளவு மோட்டிவேஷன் ஆச்சு, ஒரு ஹால் மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த மாதிரி யூஸ் ஸ்டோரிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். 4வது பாயிண்ட், ஆஃபர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப். அதாவது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஒரு மீட்டிங்கோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் அட்டன் பண்றது, எந்த அளவுக்கு ஒரு மீட்டிங்ல பெனிஃபிட் அட்டன் பண்ணா அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரீடிங் சக்சஸ்ஃபுல் புக்ஸ், எப்படிலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுறது அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி தரணும். இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது அவங்க இதெல்லாம் கேட்கிறவங்க அடுத்து அதாவது ஜாயின் பண்றாங்களா இல்லையான்னு அவங்களோட டிசிஷனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ரெஸ்பெக்ட் அதர்ஸ் டிசிஷன். ஜாயின் பண்றாங்களா, நம்ம திணிக்க கூடாது. இல்ல கஸ்டமரா இருக்க போறாங்களா, இல்ல பிசினஸ் பண்ண போறாங்களா, இல்ல கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்களா, என்ன சொல்ல வராங்க அப்படின்றத அவங்களுடைய கருத்தை கேட்கணும். இத்தனை விஷயங்கள் சொல்லி அவங்கள ஃபைனலா அவங்களுடைய மைண்ட் செட் என்ன எப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெஸ்பெக்ட் அதர்ஸ் டிசிஷன் அப்படின்ட்டு இந்த ஒரு ஹவு டு பில்ட் அ டீம், இது மண்டே பார்த்தோம். அடுத்தது
ப்ராஸ்பெக்ட்ஸ் லிஸ்ட் மேக்கிங் ஆஃப் நெக்ஸ்ட் டே வந்து லிஸ்ட் மேக்கிங் ஆஃப் நியூ ப்ராஸ்பெக்ட்ஸோட எப்படி லிஸ்ட் ரெடி பண்றது. இப்ப நம்ம ஒரு ப்ராஸ்பெக்ட பார்க்க போறோம்னா அவங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணணும். அதுல வந்து செகண்ட் பாயிண்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாக்கா உடனே அந்த லிஸ்ட்ல எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். ரிச்சா இருக்கிறாங்களா, அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அவங்களோட எக்ஸிகியூஷன் பாயிண்ட் எப்படி இருக்குது, ரிச்சா இருக்காங்களா இல்ல ரிச் புவரா இருக்காங்களா, இல்ல புவர் ரிச்சா இருக்காங்களா இல்ல புவரா இருக்காங்களா, அப்ளிகபிள் அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இதெல்லாம் எப்படி இருக்கு ஒருத்தருன்றது அது வந்து அந்த லிஸ்ட்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதை வந்து அவங்களுக்கு பிளானை வந்து காட்டணும். பிளான ஷோ த பிளான் அந்த ஹெட்டிங் அந்த ஷோ த பிளான்ல வந்து சோர்வா இருக்கக்கூடாது, ரொம்ப பிரிஸ்காவும் நமக்கு வந்து பிளான் சொல்ல தெரியணும். இந்த பிசினஸ்ல மார்க்கெட்டிங் பிளான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டிங் பிளான் சொல்லாம எந்த ஒரு ஃபைனலும் நிறைவடையாது. அதனால அந்த மார்க்கெட்டிங் பிளானை ரொம்ப தெளிவா நம்ம வந்து அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும். அந்த மார்க்கெட்டிங் பிளான் சொல்லும் பொழுதுதான் அவங்க வந்து டியூனே ஆகுறாங்க. பிகாஸ் இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளவு பிசினஸ் இருக்கு, இவ்வளவு வால்யூம், இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளவு வருமானம் இருக்கு அப்படின்னு தெரியும் பொழுதுதான் அவங்க அதுல டியூன் ஆகுறாங்க. அதனால பிளான் சொல்லும் பொழுது ரொம்ப பிரிஸ்கா சொல்லணும், சோர்வா சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம பிளானை வந்து சுவைப்பட சொல்லணும். நம்ம வந்து ஒரு ஒரு நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து பிசினஸ் இருக்கிறேன், இப்ப மந்த்லி சம்பாதிக்கிறேன், இதெல்லாம் பண்றேன்னா அது வந்து ஒரு சுவைப்பட நம்ம சொல்லணும். என்னோ தானோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லக்கூடாது. மார்க்கெட்டிங் பிளான் தெரிஞ்சா மட்டும்தான் வேர் பிடிக்கணும்னா நிச்சயமா மார்க்கெட்டிங் பிளான் வந்து வலுவா அவங்களுக்கு புரியணும். அதையும் தாண்டி டீமை வந்து அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து டீமுக்கு வந்து சர்வீஸ், இந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்றத சொல்லி தரணும், சர்வீஸ் வந்து சொல்லி தரணும், இந்த கம்பெனியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து தெளிவா நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இன்க்ரீஸ் தி ஹோம் மீட்டிங்ஸ். ஹோம் மீட்டிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்றத ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க சார். நியூ ஜாயினிங்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ஹோம் மீட்டிங் மூலியமா நியூ ஜாயினிங்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், டெமோஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து அதை சுவைக்க சொல்லி இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு பாருங்க, ஒரு தரம் இருக்கு பாருங்க, டெமோஸ் எல்லாம் சொல்லி காட்டணும். ஆர்சிஎம் ஐடி பெனிஃபிட்ஸ், ஐடி போடுறதால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த மீட்டிங்ல சொல்லணும். ஹோம் மீட்டிங்ல ப்ராடக்ட் வந்து மேக்சிமம் நிறைய ப்ராடக்ட் விற்கும்போது அதை பத்தி சில ப்ராடக்ட் வந்து நம்ம டெமோ காட்டுறதுனாலையும் டெஸ்டிமோனி சொல்றதுனாலையும் நிச்சயமா அங்க வந்து நிறைய கன்வர்ஷன், சேல்ஸ் கன்வர்ஷன் நடக்கிறதுக்கும் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஒரு இடத்துல மினிமமா சொல்லலாம், கொஞ்சம் நல்லா கவனிக்கிறாங்கன்ற அந்த கெப்பாசிட்டி பார்த்துட்டு சிலருக்கு வந்து நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லலாம். அதுல இருந்து ஃபில்டர் ஆகி வரவங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பெருசா நம்ம சொல்லி கொடுக்கலாம். நியூ ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது நிறைய ப்ராடக்ட் வைக்கும் போது அவங்க நிச்சயமா டெம்ட் ஆவாங்க. இது எல்லாமே ஹெல்த் ஓரியன்ட் ப்ராடக்ட். இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் பத்தியான விஷயங்களை நிறைய சொல்லி தரணும். அடுத்தது 6th பாயிண்ட் வந்து சேல்ஸ் க்ளோசிங். அதாவது ஹோம் மீட்டிங் என்ன எவ்வளவுதான் நம்ம ப்ராடக்ட் டெமோ எல்லாமே காட்டினாலும் அங்க சேல்ஸ் க்ளோசிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். சேல்ஸ் க்ளோசிங் டைம்ல ஃபாலோ அப்ஸ் நிச்சயமா பண்ணணும். டீம் வந்து ஃபாலோ பண்ணணும். அவங்கள அந்த சேல்ஸ் க்ளோசிங் வந்து பெஸ்டா பண்ணணும். அண்ட் பேசிக் ட்ரைனிங்ஸை வந்து ஒன்ஸ் டீம் உள்ள வராங்கன்னா அவங்களுக்கு பேசிக் ட்ரைனிங், பேசிக்காவே சில ட்ரைனிங்ஸ் இருக்கு. அந்த ட்ரைனிங்ஸை வந்து நிச்சயமா அவங்கள அட்டென்ட் பண்ண வைக்கணும். பேசிக் ட்ரைனிங்ஸ் அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க வந்து கம்பெனியோட அடிப்படை, நம்ம சிஸ்டமோட அடிப்படை புரிஞ்சுக்க முடியும். அதன் மூலியமா அவங்க ஸ்லோவா வந்து கேரப் ஆவாங்க. அதுக்கு வந்து அதுவும் இல்லாம அப்போ பொதுவா வந்து ட்ரைனிங்ஸ் கூப்பிட்டாக்கா வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து நமக்கு இருந்தாலும் நீங்க வந்து ஒரு பப்பாளி பழத்தோடைய அந்த எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னீங்க சார், அது ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி எப்படின்னாக்கா நான் வந்து இப்போ ஒரு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி ஒரு லீடரை ப்ரமோட் பண்ணி நான் ட்ரைனிங் அட்டென்ட் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்றத நம்ம சுவைப்பட அவங்களுக்கு உணர்த்தி சொல்லும் பொழுது நிச்சயமா வந்து அவங்க நமக்கு வந்து அந்த ட்ரைனிங்ல கலந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறமா லீடர்ஸை வந்து நிறைய ப்ரமோட் பண்ணணும். எந்த லீடர் பேசுறாரோ அவருடைய அப்கோர்ஸ் டாப் லீடர்ஸா இருப்பாங்க, இல்ல டீம் லீடரா இருப்பாங்க, அவங்க இந்த பிசினஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள வந்து எடிஃபை பண்ணி சொல்லும் பொழுது இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு தூரம் இந்த பிசினஸ்ல இருக்கிறாங்க, இவ்வளவு நாள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்களை எடிஃபை பண்ணும்போது நிச்சயமா அதன் மூலியமாவும் நம்ம நிறைய ட்ரைனிங்ஸ்க்கு நம்ம ஜாயினர்ஸை கொண்டு வரலாம். பேசிக் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண வைக்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், வைட்டலான ஒரு விஷயம். அதையும் தாண்டி அடுத்த பாயிண்ட் வந்து டூப்ளிகேஷன். இந்த பிசினஸே ஆசிரியர் பிசினஸே வந்து நெட்வொர்க் பிசினஸே ஒரு டூப்ளிகேஷன் தான். எப்படி டூப்ளிகேட் பண்றது, நம்ம 2 பேர் சேர்க்கும் போது 2 நாள் ஆகும், 4 8 ஆகும், 16 32 அந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டே போகணும். அந்த 2 பேருக்கு வந்து எப்படி சிஸ்டம் சொல்லி கொடுக்குறதுன்றத அந்த டூப்ளிகேஷனை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க.
அதுக்கப்புறமா 2 பேர்கிட்ட எப்படி பேசுறது, அந்த 2 பேர் இன்னொரு 2 பேரை எப்படி வந்து ஜாயின் பண்ண வைக்கிறது. நம்ம எப்படி செய்யறோமோ அதே தான் அவங்களும் செய்வாங்க. நம்ம சொல்றதை விட நம்ம செய்யறதுதான் வந்து நம்மளுடைய டீம் செய்வாங்க. அதனால எப்படி வந்து அவங்களை ஜாயினிங் 2 பேர் எப்படி உருவாக்குறது, அதை பத்தி நிறைய ஷேரிங் இருக்குது. நம்ம அதெல்லாம் தாண்டி நம்மளை வந்து நாமளே டூப்ளிகேட் பண்ணிக்கணும். செல்ஃப் டூப்ளிகேட் இல்லாம டீம் டூப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ நான் வந்து என்ன முதல்ல செல்ஃப் டூப்ளிகேட் பண்ணணும். எப்படி ஆர்சிஎம் உடைய அணியிறது, ஆர்சிஎம் மீட்டிங்ஸ், ஆர்சிஎம் நம்ம வந்து எல்லா சிஸ்டம்ல இருக்கணும். ப்ராடக்டை யூஸ் 100% யூஸரா இருக்கணும். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு டிஃபரன்ஸ் இருந்தாக்கா மட்டும்தான் டீம் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து பிசினஸ் ரீதியா மட்டும் பேசிட்டு என்னுடைய நடை உடை பாவனை நான் உணவு என்னுடைய வீட்டுல நான் செய்யற ஆர்சிஎம் ஐடி போட்டுட்டு வெளியில ஒரு பொருளை வாங்கி சாப்பிடுறது அந்த மாதிரி இல்லாம 100% ஆர்சிஎம் யூஸரா இருந்தா மட்டும்தான் நம்ம கிட்ட ஒரு அதை யூஸ் பண்றதுனால ஒரு ஹெல்த்ல டிஃபரன்ஸ் இருக்கு, வெல்த்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ரெகுலரா வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு டிஃபரெண்டா இருந்தா மட்டும்தான், டிஃபரெண்டானாக்கா லைக் நம்ம டூப்ளிகேட் ஆனா மட்டும்தான் நம்ம டீம் வந்து அதை பார்த்து டூப்ளிகேட் ஆகி வருவாங்க. அதே மாதிரி டீம்ல வந்து சேல்ஸையும் வந்து டூப்ளிகேட் பண்ணணும். கன்சம்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். பர்ச்சேஸ்ல கன்சம்ஷன்லயும் டூப்ளிகேஷன் இருக்கணும், பர்ச்சேஸ்லயும் டூப்ளிகேஷன் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாரும் நம்ம டூப்ளிகேட் பண்ணும்போது நிச்சயமா நம்மளுடைய டீமும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வர ஆரம்பிப்பாங்க. நேற்று பார்த்தது வந்து பிலீவ் இன் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். நம்ம வந்து நம்பணும் முதல்ல, நம்பணும் முதல்ல. என்னுடைய ப்ராடக்ட் பெஸ்ட், என்னுடைய சர்வீஸ் நான் பெஸ்டா, நான் வந்து என் டீமுக்கு பெஸ்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், என் கஸ்டமருக்கு நான் பெஸ்ட் சர்வீஸ் பண்றேன் அப்படின்ட்டு நான் முதல்ல நம்பணும். அந்த பிலீவ் இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நாலேஜ் முதல்ல ஒரு அப்ளைட் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் பவர். நம்ம வந்து இந்த நாலேஜ் இஸ் பவர்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்ளைட் நாலேஜ் இஸ் ரியல் பவர். நமக்கு நாலேஜ் வேணும். நாலேஜ் மட்டும் இருந்தா எப்படி நாலேஜ் எடுக்கிறது? கெயின் நாலேஜ் பண்ணணும். நம்ம நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் டெவலப் பண்ணணும். நாலேஜ் நிறைய எடுக்க மட்டும்தான் நமக்கு வந்து இந்த பிசினஸ் புரியும். அதை நம்ம வந்து நம்ம டீமுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி ஆட்டிடியூட் இஸ் சக்சஸ். அது அடிப்படையே வந்து ஆட்டிடியூட், நம்மளுடைய மனோபாவம். நம்ம மனோபாவம் எப்படி இருக்கு, எல்லாத்துலயுமே ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கணும். எதுலயுமே வந்து நெகட்டிவ் கொண்டு வரக்கூடாது. எந்த இடத்துலயுமே வந்து நம்ம டீமுக்குள்ள நெகட்டிவ் கொண்டு போகுது. ஆட்டிடியூட் வந்து நம்மளுடைய மனோபாவம். நம்ம மனோபாவம் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்தா நிச்சயமா சக்சஸ், அதுக்கு கேரண்டீடு ரிசல்ட். ஸோ ஆட்டிடியூட் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட் க்ரோயிங் வந்து ஃபாஸ்ட் ஒர்க்கிங் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட், எந்த அளவுக்கு வேகமா வேலை செய்யணும், எந்த அளவுக்கு வேகமா வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு வேகமா நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும்ன்றத வந்து நீங்க ஃபைனலா சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய அதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபைனலி பவர் பினிஷிங். ஒரு சேல்ஸ் க்ளோஷரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஐடி க்ளோஷரா இருக்கட்டும், அந்த பவர் பினிஷிங் இருக்கட்டும். சும்மா எல்லாமே நமக்கு தெரியுதுன்றதுக்காக எல்லாமே சொல்லிட்டு அவங்க ஜாயின் பண்ணலனாலோ இல்ல ப்ராடக்ட் வாங்கினாலும் அந்த இடத்துல வந்து நமக்கு அது வந்து நம்மளுடைய என்டையர் டைம் எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு பவர் பினிஷிங்ல பினிஷ் எப்படி பண்ணணும்ன்றது அந்த ஒரு ஸ்கில்ல வந்து நம்ம நிச்சயமா கத்துக்கணும். நம்மளுடைய ஒர்க் எல்லாமே வந்து ரிசல்ட் ஓரியன்டா தான் இருக்கணுமே தவிர ரீசன் ஓரியன்டா இருக்கக்கூடாது. எல்லாமே இது இல்ல, அது முடியல, இவங்க வரல, அவங்க வரல, எனக்கு இது தெரியல, என்னால இது முடியாது அப்படின்னு நெகட்டிவிட்டியோ காரணங்கள் சொல்லிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து ரிசல்ட் ஓரியன்டா இருக்கணும். ரிசல்ட்னாக்கா சக்சஸ். நமக்கு நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த மாசம் இது அடிக்கணும்னா அதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் பண்ணி இந்த ரிசல்ட்டை கொண்டு வரணும். அதை விட்டுட்டு இந்த காரணங்கள் சொல்லிக்கிட்டோ நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணிக்கிட்டோ இல்ல வந்து ஆட்டிடியூட் காட்டாம நம்ம வந்து அசால்ட்டா இருந்தோம்னாக்கா நமக்கு க்ரோத் இருக்காது. ஸோ ரிசல்ட் ஓரியன்ட் தான் வந்து நம்மளுடைய பிசினஸ். ஸோ இதெல்லாம் நேற்று நம்ம கவர் பண்ணியிருக்கோம் சார். சார் இதெல்லாம் தான் சார் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி 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 மகா, சிறப்பு, சூப்பர். பட்டையா எழுதி வச்சு பட்டையா படிச்சுட்டாங்க. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க மகாலட்சுமி மேடத்துக்கு. நண்பர்களே, எஸ், ரொம்ப அருமை அருமை, சூப்பர். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம், ஆர்சிஎம் பிசினஸ்ல ஏன் ஜனங்களை சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும்னு எல்லாம் கத்துக்கிட்டோமே, ஏன் ஆர்சிஎம் பிசினஸ் பண்ணணும்னு கத்துக்கணுமா வேண்டாமா, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன சார் பண்றது? அதுக்கு ஒன்றும் கிடையாது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்காது. ஆனா நீங்க செய்ய வேண்டிய வேலைகள், நீங்கன்னு சொல்றதை விட நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? எல்லா இடத்துலயும் நீங்கன்னு பிரிச்சா நான் தனியா போயிடுவேன். நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? எல்லா இடங்கள்லயும் அந்த புலூரல் தான் நமக்கு கை கொடுக்கும். நம்முடைய டீம், நம்முடைய வீடு, நம்முடைய காரு, நம்முடைய பிசினஸ், அது மாதிரி போனா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பெரிய அளவில் என்ன ஆகும், ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அதனால நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 20-30 பாயிண்ட்டுகளுக்கு மேல இருக்குது. இப்படி இருந்தாலும் நான் இன்னைக்கு உங்களை எவ்வளவு கவர் பண்ண முடியும்
அதை நான் வந்து இன்னைக்கு நான் உங்களோட பேசி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆர்சிஎம் பிசினஸ்ல நம்ம ஏன் ஜாயின் பண்ணணும், ஏன் செய்யணும்? ஜாயின் பண்ண வச்சுட்டோம். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியணும், ஏன் ஜாயின் பண்ணணுங்கிறது தெரியணும். முதலாவது பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக ஜாயின் பண்ணணும். ஆர்சிஎம்ல ஜாயின் பண்றது எதுக்குன்னா பர்சனல் டெவலப்மெண்ட். இப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆள் கூட பல கோடிக்கு அதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பு வேற எங்க இருக்குன்னு கேட்டா ஆர்சிஎம்ல. எந்த விதமான ஒரு சொத்துமே இல்லாம கூட ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணா பல கோடிகளை சம்பாதிக்கும். லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிப்பதற்கு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். பட் சக்சஸ்ஃபுல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எதுன்னு கேட்டா ஆர்சிஎம் பிசினஸ். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், ஆர்சிஎம்ல சேருவதற்கு காரணம் என்ன, எதனால சேர வேண்டும் என்பதை மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க தாராளமா ஓ இது உண்மைதான், அப்ப நமக்கு வந்து இது அவசியம்தான் அப்படிங்கிறது அவங்களை உணர ஆரம்பிப்பாங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா பர்சனல் டெவலப்மெண்ட். அது எத்தனை பேர் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ் தொடங்கும் போது நம்ம கூட இருந்த மென்டார் கோகுமார் சார் எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ள வந்தார். அங்க வாடகை வீடு கோழிக்கோட்ல, அந்த வாடகை வீட்டுல குடியிருந்துக்கிட்டு ரிசைன் பண்ணார். அவர் விஆர்எஸ் கொடுக்கல, ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ணிட்டு வந்து உள்ள ஜாயின் பண்ணார். ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு அவர் மறுபடியும் ஒரு வாடகை வீடு எடுத்து பெங்களூர் போறாரு. பெங்களூர்ல போய் டீம் செகண்ட் லெக் ஜாயின் பண்றாரு, ஸ்டார்ட் பண்றாரு. அந்த செகண்ட் லெக் அங்க டெவலப் ஆகுது, அங்கேயும் வாடகை வீட்டுல இருக்காரு. தென் இப்பொழுது பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு வீடு விலைக்கு வாங்கிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா கோழிக்கோட்ல ஒரு 6 கோடி ரூபாய் ஒரு வீடு விலைக்கு வாங்கிட்டாரு. இதெல்லாம் நடக்குமானா பர்சனலா டெவலப் ஆயிருக்காரு அவர். என்னுடைய லைஃப்ல அந்த மாதிரி டெவலப்மெண்ட் நிறைய இருக்கு. டெவலப்மெண்ட் தான் நமக்கு, பர்சனல் டெவலப்மெண்ட் இதுல இருக்கு. அதனால நீங்க ஆர்சிஎம் சேருங்க. ஒண்ணுமே இல்லாத ஆளுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு, அதனால இதுல சேருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு 1 2 3 4 5 6 ஒரு 7 பாயிண்ட் சொல்றேன். 4 7 28 பாயிண்ட். ரெண்டாவதாக டைம். டைம் ஃப்ரீடம் இதுல இருக்கு. ஆர்சிஎம் பிசினஸ்ல டைம் ஃப்ரீடம் இருக்கு. இப்ப நான் ஒரு 8:30 மணிக்கு மீட்டிங், 8:30 மணிக்கு ஷார்ப்பா மீட்டிங் தொடங்கணும். ஒருவேளை நான் 8:30 மணிக்கு அந்த மீட்டிங்ல தொடங்காம கம்மனே படுத்திருந்தாலும் என்னை யாரும் சொல்லுவாரு. நான் விரும்பினா ஒரு பிசினஸ் ஒரு லெக்கில் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரலாம். நான் எனக்கு வேண்டாம் 2 போதுனாலும் கம்மனு 2 லெக்லேயே போயிட்டு. இது டைம் ஃப்ரீடம். நம்ம ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வேலை பார்க்கலாம், 5 மணி நேரம் வேலை பார்க்கலாம், 3 மணி நேரம் கூட வேலை பார்க்கலாம், ஃபுல் டைமா கூட வேலை பார்க்கலாம், பார்ட் டைமா கூட வேலை பார்க்கலாம். இதுல டைம் ஃப்ரீடம் இருக்கு. ஆகையினால ஆர்சிஎம் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஆனா வெளியில எல்லாம் போனா 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை பார்த்தாதான் கொஞ்சோண்டு சம்பளம் கிடைக்கும். ஆகையினால டைம் ஃப்ரீடம் இருக்கு. அதனால ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணலாம். 3வது பாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நில் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஆர்சிஎம் பிசினஸ்குள்ள வந்து ஒரு ஆள் டெவலப் பண்ண முடியும். சார் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலும் ஜெயிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது என்ன, 1.5 வேர்ல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் டிஸ்பிளே வால் இன்வெஸ்ட் பண்ணலாம், 1.5 வேர்ல்டு குயிக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், டிப்போல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணியும் டெவலப் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இன்வெஸ்டர்களை உருவாக்கியும் நம்ம டெவலப் ஆகலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது அறவே இல்லைங்கிறத விட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து பண்ணாமையே நம்மளால டெவலப் பண்ண முடியும். ஒரே சமயத்தில் இன்வெஸ்டர்களை உருவாக்குவதன் மூலமாக பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். இது 2 பாயிண்ட் அந்த இடத்துல புரியும். இப்போ 1.5 வேர்ல்டு திறக்கிற ஆளுங்க 1.5 வேர்ல்டு குயிக்கா திறக்கிற ஆளுகளை உருவாக்குவதன் மூலமாக அங்க நம்ம இன்வெஸ்டர்கள். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு இல்லை, பட் நம்மளால உருவாக்க முடியும். இதுதான் இங்க இருக்கிற வாய்ப்பு. அடுத்து 4வது பாயிண்ட் பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். இப்ப பாருங்க, ஜெகதீஷ் சார் வந்து காரியப்பட்டியில் இருக்கிறார், நான் ஈரோட்டில் இருக்கிறேன். ஈரோட்டில் என் மனைவி இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி காளியப்பன் சசிகலா எல்லாம் எங்க கரூர் இருக்கிறாங்க. நிறைய வந்து அந்த எங்க மனைவி இறந்த போது பல்வேறு ஊர்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து அந்த துக்க நிகழ்ச்சியில பங்கெடுக்க வந்தாங்க. இப்போ அவங்க எல்லாம் எனக்கு என்ன ரிலேஷனா இல்லையே. என்ன காரணம், அவங்க வந்து நம்ம ஆர்சிஎம் ஃபேமிலியில ஒரு தவறு, ஒரு இது மாதிரி தப்பு நடந்துருச்சு, ஒரு இறப்பு நடந்துருச்சு, இறப்பு. அப்ப அது போய் நம்ம பங்கெடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல வர இந்த ரிலேஷன்ஷிப். இப்ப அவங்க பார்த்தா நம்ம ஃபேமிலிங்கிற ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு தாய், அப்பா மகன், அம்மா மக, அந்த மாதிரி உறவுகள் எல்லாம் நம்ம
இவர் எங்க அண்ணன் மாதிரி, இது எங்க அப்பா மாதிரி, இது எங்க அம்மா மாதிரி, அப்படியெல்லாம் நிறைய நம்ம என்ன செய்யறோம், ரிலேஷன்ஷிப்பை ஆர்சிஎம் மூலமா டெவலப். அப்ப பில்டிங் த ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஆர்சிஎம்ல நமக்கு நிறைய கிடைக்கும். தென் பாயிண்ட் நம்பர் 5, லோ ஆபரேஷனல் காஸ்ட். ஜாயின் பண்றதுக்கு வேற 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டா போதும் சார் உள்ள வர்றது. அப்போ ரொம்ப கம்மியா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி உள்ள வர்றோம். அது ஆபரேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்றோம். லோ ஆபரேஷனல் காஸ்ட். இது வந்து 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வரும். அதுல என்ன இருக்குது, அதுல காஸ்ட்ங்கிறது ஒன்றும் இல்லை. அது வந்து பொருள் வாங்கிட்டோம், கொடுத்த காசு பொருள் வாங்கிட்டு உள்ள ஜாயின் பண்றோம். இதுக்காக நம்ம ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணோம். இது சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு. அடுத்தது செக்யூரிட்டி. செக்யூரிட்டின்னு என்ன? நான் இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், மாசம் ஒரு 2 lakhs ஏர்னிங்கிற ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். நீங்க நல்லா யோசிங்க. இன்கேஸ் ஐ எம் நோ மோர், நான் வந்து ஒரு வேளை இந்த பூமியில் இல்லாமல் போயிட்டாலும் கூட, எல்லாரும் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பாடுவதும் மனிதனுக்கு நிச்சயிக்கப்பட்ட விஷயங்கள். ஒரு மனுஷன் ஒரு முறை சாகணும், அவனுக்கு நியாய தீர்ப்பு இருக்கு. இதுதான் நாங்க படிக்கிற பைபிளில். அப்போ ஒரு முறை எல்லாரும் செத்துதான் ஆகணும். அப்ப அந்த சாவுக்கு பிற்பாடு அந்த குடும்பம் என்ன கதியாகும்? எனக்கு தெரிய பொன்னுசாமின்னு ஒரு அற்புதமான நண்பர், என்னுடைய ஆர்வீர் நண்பர். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நான் ஒரு பொன்னுசாமி பொண்ணா பிறந்திருந்தா நான் அவர் கல்யாணம் பண்ணிருப்பேன். அந்த அளவுக்கு அவர் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பொன்னுசாமி மேல அவ்வளவு பற்று, பொன்னுசாமிக்கு என் மேல அவ்வளவு அதீதமான பிரியம். நாங்க 2 பேரும் இணைபிரியா நண்பர்கள். ஆர்சிஎம்ஐ தொடங்கணும். நான் அவர் எல்ஐசி ஏஜென்ட், எங்க போனாலும் என்னோட வருவார். என்ன நான் படுற கஷ்டங்கள்ல அவர் பங்கெடுப்பார். யோசனை இல்லாம அவர் பாக்கெட்ல கடைசி 2 ரூபாய்க்கு கூட செலவு பண்ணுவார். நானும் கடைசி 1 ரூபாய்க்கு கூட செலவு பண்ணுவேன். அவ்வளவு அற்புதமான நண்பர். ஆனா அவருடைய வீட்டுக்கு ஆர்சிஎம் சொல்லிக் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு ராயல்டி அச்சீவர் வரைக்கும் நான் அவர் கொண்டாந்துட்டேன். ராயல்டி அச்சீவர் வரைக்கும் கொண்டு வந்த போது கம்பெனி ஃபிளாப் ஆயிடுச்சு. கம்பெனிக்கு வந்து ஒரு பிரச்சனையாகி கம்பெனி அந்த டைம்ல க்ளோஸ் ஆக வேண்டிய கட்டாயம் ஒரு 2 வருஷம் நிக்குது. இந்த மீன் டைம்ல அவருக்கு வருமானம் நிக்குது. அவர் எல்ஐசி மூலமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கிறதாக குடும்பத்தில் உள்ளவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு கேட்டா, அவருக்கு திடீர்னு ஒரு அட்டாக் வந்து அவர் இறந்து போனார். ஒரு திடீர்னு ஒரு நோவு, அதுல அவர் இறந்து போனார். அந்த குடும்பம் எதிர்பார்க்கவில்லை அவருடைய இழப்பை. ஆனா அந்த குடும்பத்துக்கு தெரியவே தெரியாது ஆர்சிஎம் பொருட்களை. அந்த அம்மா அவ்வளவு கொடுமைக்கார அம்மா. ஏன்னு கேட்டா, அவர் வந்து இந்த மாதிரி ஆர்சிஎம் பண்றதை அந்த அம்மா ஆரம்பிக்க விரும்பல. அதனுடைய விளைவு, அது பொருள் வாங்கினா வருமானம் வருங்கிறது தெரியல. அது ஐடியல் மட்டும் பொருள் வாங்கிட்டு இருந்தா இன்னைக்கு அவருடைய ஐடி கீழே தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பிசினஸும் போயிட்டு இருக்குது. ஒரு சைடு பிசினஸ் பாத்தீங்கன்னா ஏவி முருகன், செந்தில் குமரன், அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அது நம்ம கந்தசாமி, அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா முகமது அஸ்கரு, இந்த டீமே அத்தனை ஒன் சைடு வந்து பொன்னுசாமி கீழே தான் போயிட்டு இருக்கு. பொன்னுசாமி ஐடி கீழே, பொன்னுசாமி தமிழ்நாட்டு ஆகி கிடக்கு. நீங்க யோசிங்க, அது இன்னொரு சைடு காணாமையே போயிடுச்சு. அந்த கம்பெனி ரீஓப்பனிங்ல அவர் இருந்திருந்தா அதை பில்ட் பண்ணி விட்டுருப்பேன். எதற்காக நான் இதெல்லாம், அவர் இன்னைக்கு ஒரு டெக்னிக்கலா இருப்பார் கண்டிப்பா. அவ்வளவு அற்புதமான மனிதர். ஆனால் ஆர்சிஎம்ல அவர் வேர் பிடிக்கல. அவருடைய குடும்பத்துக்கு செக்யூரிட்டி இல்லை. ஆனா இப்ப நானானாலும் சரி, எனக்கு அப்புறம் வந்திருக்கிற டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் ஆனாலும், இஃப் தே நோ மோர், அவங்க ஒருவேளை இல்லைன்னு சொன்னா அவங்க குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும்? இந்த வருமானம் அப்படியே போகும் பையனுக்கு, இல்லைன்னா அவங்க நாமினிக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகும். இது ஒரு பெரிய செக்யூரிட்டி. 1 2 3 4 5 6வது பாயிண்ட் செக்யூரிட்டி இருக்குது. அதுக்காக ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணலாம். தென் 3வது என்னன்னா, பில்டு கான்பிடன்சி. தான் ஒரே ஒரு சாம்பு, அந்த சாம்பை வச்சு ஒரு பொருளை ஒரு 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 1.5 வருடம் குயிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்னமா? ஹலோ, என்ன சார் இடையில் ஏற்படும் தடுங்கள் எல்லாத்தையும் மூட்டால் போடுங்க ஜெயதி சார். யார்? கீதா குணாலன் மூட்டால் போட்டுருமா? போட்டாச்சு. ஆகையினால கீதா குணாலன் நீங்க கவனிச்சு கேட்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆகையினால அந்த என்னாச்சுன்னு கேட்டா அது ரொம்ப மோசமா போயிடுச்சு. என்னன்னு கேட்டா, நம்ம பில்டிங் கான்பிடன்ஸ் வந்து ஒரு சாம்பு மூலமாக, ஒரு சாம்பை வாங்கிட்டு உள்ள வர்றாரு. அதன் மூலமா ஒரு 1.5 வருடம் குயிக்க ஆரம்பிக்கிறாரு. 90 days சேல்ஸே இல்லை அந்த 1.5 வருடத்துல. பாபு கேட்டா சொல்லுவாங்க, பிறகு பிரபாவதி அக்காவை கேட்டா சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட 1.5 வருடம் கட்டி எழுப்பி இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் சேல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அத கான்பிடன்ஸ், பில்ட் யுவர் கான்பிடன்ஸ். அந்த ஒரு கான்பிடன்ஸ் கண்டிப்பா இதுல ஜெயிக்க முடியும், பேசிவ் இன்கம் கிடைக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு
இந்த ஆர்சிஎம் பிசினஸ் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது, அதுக்காக இதுல ஜாயின் பண்ணலாம். தென் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டுடே, குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். அடாடா, பொருள்கள் எல்லாமே ஒரு திணிக்கிற பொருள்கள் ஆர்சிஎம் இல்லை, எல்லாமே குட் குவாலிட்டி ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுத்தா ஜனங்க ஈஸியா வாங்கிக்கூடிய பொருள்கள் இதில் இருக்குது. இது வந்து இதற்காக வேண்டி ஆர்சிஎம்ல நம்ம ஜாயின் பண்ணோம். அப்ப இன்னைக்கு 1 2 3 4 5 6 7 இதோட 8வது பாயிண்ட் நினைக்கிறேன். செக்யூரிட்டி, பில்டு கான்பிடன்ஸ், அப்புறம் குவாலிட்டி, அதாவது வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் எல்லாமே. ஆகையினால அது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஆர்சி பிசினஸ்ல சேர்வதற்கான ஒரு மிகப்பெரிய ரீசன். பட் நாட் அதுதான் வந்து ரீசனானு கேட்டா ஒன் ஆஃப் த ரீசன் ஆர்சிஎம் பிசினஸ் சேரலாம். அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட காரணத்துக்காக அப்படி நம்ம ஆர்சிஎம்ல அவங்கள சேர்க்க முடியும். இதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை. தென் அடுத்தது, நான் உங்களுக்கு கண்டினியூவா சொல்லிடுற டைம் இருக்கிற காரணத்தினால, மேக் பேசிவ் இன்கம். நண்பர்களை இதை கவனிச்சுட்டு பாருங்க. பேசிவ் இன்கம், மேக் பேசிவ் இன்கம். அப்போ ஆர்சிஎம் பிசினஸ்ல சேரும்போது பேசிவ் இன்கம்னு ஒண்ணு இருக்கு. நான் தூங்கிறதா கூட வச்சுக்கலாமே. விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்காது. விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. அப்போ விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்காதுங்கிறது தான் ஆர்சிஎம் பிசினஸ்ல முழுக்க முழுக்க உண்மை. நான் வந்து ஒரு ஆள் சேர்த்து விட்டேன், ஒரு முறை சேர்த்து விட்டேன், அவர் தலைமுறைக்கும் பொருள் வாங்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அந்த வெறும் வருமானம் தலைமுறைக்கு வந்துட்டு இருக்கும். இதுதான் மேக் பேசிவ் இன்கம். அப்போ ஒரு பேசிவ் இன்கம்மை ஒரு முறை செய்யற ஒரு வேலைக்கு தலைமுறைக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு பேசிவ் இன்கம்மை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்க ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணலாம். அடுத்தது, நோ எம்ப்ளாயீஸ். நல்லா பாருங்க, நமக்கு கீழே வேலை செய்யற ஆளுகளும் இல்லை, ஆனா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸும் கிடையாது, ஆனா நிறைய வந்து வேலை வாய்ப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம கீழே யாரும் இல்லை, நம்ம ஒரு எம்ப்ளாயும் கிடையாது, நாமோ இன்னொரு ஒருத்தர் கீழே வேலையாளும் கிடையாது. நம்மளை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. நான் நியூ ஜாயினிங் எடுக்க வரமாட்டேன், நான் குறுக்கு படுத்துக்குவேன், நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், விற்கிறதுக்கு வரமாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் போவேன், நீங்க என்ன வேணாலும் செய்யட்டும், அது அவங்க விருப்பம். இதுல யாரும் எம்ப்ளாயி கிடையாது, நமக்கு மேல பாஸும் கிடையாது, நமக்கு கீழே பாஸும் கிடையாது. நம்ம விரும்பினா செய்யலாம், விரும்பினா பிசினஸ் பில்டு பண்ணலாம். இல்ல நான் யாருக்கும் வேலையாள் கிடையாது, எனக்கு ஏனும் வேலையாள் கிடையாதுன்னு நினைச்சா போய் கோர்ட்டை விட்டு தூங்கலாம். அப்போ சுதந்திரம் இருக்கிறது. நமக்கு கீழே வேலையாளும் இல்லை, நமக்கு மேல நம்மள வேலை வாங்குறதுக்கும் ஆள் இல்லை. ஸோ நோ எம்ப்ளாயிஸ். இதற்காக ஆர்சிஎம் சேரலாம். அடுத்தது ரெசிடுவல் இன்கம். இது பாருங்க, இப்போ ஒரு வருமானம் வருதுன்னு சொன்னா அந்த வருமானம் எந்த விதமான தலைவலியும் இல்லாம வரக்கூடிய ஒரு இன்கம். பொருளை வித்தா காசு கிடைக்கும், அவ்வளவுதான். இப்போ இதை அதை செய்யன்னு கட்டாயப்படுத்தி உங்களுக்கு யாரும் வருமானம் கொடுக்கறது இல்லை. ஏன்னு கேட்டா இதுக்கு எந்த விதமான டார்கெட்டும் கிடையாது, எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. இவ்வளவுதான் வாங்கணும், இவ்வளவுதான் எவ்வளவு செய்யறோமோ அதுக்கு வருமானம், செஞ்சதுக்கு வருமானம் வருது. அப்போ இந்த வருமானத்துல கட்டாயமான வேலைகள் எதுவுமே கிடையாது. அப்போ ரெசிடுவல் இன்கம், ஒரு சுதந்திரமான வருமானம். நம்ம என்னத்தை செய்யறோமோ அதுக்கு வருமானம் கிடைக்கும். கட்டாயமா வந்து இவ்வளவு செஞ்சாதான் இவ்வளவு வருங்கிறதெல்லாம் கிடையாது. அப்ப அதுக்காக ஆர்சிஎம் பண்ணலாம். ரெண்டாவது என்னன்னு கேட்டா, நமக்கு பாருங்க இதுல வந்து டேக்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. கம்பெனி டாக்ஸேஷன் பண்ணிடுறாங்க, நம்ம டேக்ஸ் ஹெட் கிடையாது. அப்போ நம்ம கம்பெனிக்கு போயிட்டு நம்ம வந்து வரி கட்டி பொருள்கள் கொண்டு போய் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. வரி கட்டுறது கம்பெனி வேலை, டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வேலை. ஆகையினால கம்பெனியே வந்து பேக்கிங் பண்ணிடுறாங்க, கம்பெனியே வந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துறாங்க. அப்போ டேக்ஸ் ப்ராப்ளம் இல்லாம ஹெட்டாக் இல்லாம இருக்கிறதுனால இந்த ஆர்சிஎம் பண்ணலாம். அடுத்தது ஒரு அற்புதமான எஜுகேஷன். நம்ம பிசிஜி முதல் கொண்டு அவருடைய சன்னு முதல் கொண்டு டாக்டர் முதல் கொண்டு நிறைய லீடர்கள் வந்து ரெகுலரா வந்து ஹிந்தி தெரிஞ்சிருந்தா ரெகுலரா அந்த எஜுகேஷன் நீங்க போய் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு நல்ல எஜுகேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. 2 to 4 ஜூம் கொடுத்து இருக்கிறது, எற்ற கொடுத்து இருக்கிறது, ஸ்பெஷல் மீட்டிங் இருக்குது, ஆல் மீட்டிங் இருக்குது, ஜூம் மீட்டிங் இருக்கிறது, டீம் மீட்டிங் இருக்குது, ரெகக்னேஷன் மீட்டிங் இருக்கிறது, ஜூன் 2 நடக்கிற ரெகக்னேஷன் மீட்டிங் இருக்கிறது. இதுதான் வந்து என்னது, இது வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய எஜுகேஷன். இந்த மீட்டிங்ஸ்க்கெல்லாம் போனா எஜுகேஷன் கிடைக்கும். அதுக்காக ஆர்சிஎம்ல சேரலாம். அடுத்தது எ பேலன்ஸ்டு லைஃப். நண்பர்களே, கிடைச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆர்சிஎம்குள்ள வராதிங்க. நாம நினைச்ச வாழ்க்கையை வாழணும், அதுதான் பேலன்ஸ்டு லைஃப். நம்ம வந்து வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை, அதாவது இது வரைக்கும் நாம் அடையாத ஒண்ணு, நாம் யாரும் கட்டாத ஒரு வீடு, யாரும் வாங்காத ஒரு காரு, யாரும் வாழாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை, இதற்காக ஆர்சிஎம் கொடுவாங்க. அப்ப இதற்காக ஆர்சிஎம் செய்யணும்.
அடுத்தது கம்யூனிகேஷன். நம்ம பாத்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் இருக்கிறேன், எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற கலைவாணி மேடம் யாருன்னே தெரியாது, ஆனா ஆர்சிஎம்ல அவங்க நம்ம சிஸ்டர். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நமக்கு மாசாணத்துல இருக்கிற சாம் டேனியல், இங்க பாத்தீங்கன்னா நமக்கு மதுரையில் இருக்கிற ஜட்ஜு காரியாபட்டியில ஜெகதீஷ் சாரு, சுத்தி சுத்தி மகா, குன்றத்தூர்ல மகா, ராயப்பேட்டையில வெண்மதி மேடம், இது மாதிரி சுத்தி சுத்தி நிறைய வந்து என்னது நமக்கு கம்யூனிகேஷன்ஸ் உருவாகிருக்குது. அது இல்லாம மனோஜ்குமார் ஒடிசாவில், அப்புறம் பஞ்சாப்ல அசோக்கு, இந்த மாதிரி நமக்கு வெஸ்ட் பெங்கால்ல, ஜார்க்கண்ட்ல, மும்பைல எல்லா இடங்களையும் கம்யூனிகேஷன் கிடைச்சிச்சு ஆர்சிஎம். அதுக்காக நீங்க ஆர்சிஎம் சேரலாம். அடுத்தது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் வாய்ப்பு. இது ஒரு ஆளை வந்து நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க, நான் ஒரு பிசினஸ் மேனு சொல்லிக்கிறதுக்கு ஆர்சிஎம்ல ஒரு பெரிய பெருமைக்கு நீங்க தயவு செய்து ப்ரொஃபஷனலா மாறுங்க. அப்பதான் பிசினஸ் மேன் சொல்ல முடியும். நான் கட்டியிருக்கிற டை குட்டா டை, நான் ப்ரொஃபஷனலா மாறிட்டேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா ஆர்சிஎம் பண்றேன்னு சொல்ல தெரியுது, எனக்கு சொல்ல முடியுது. ஆகினால நான் ப்ரொஃபஷனல் ஆர்சிஎம் ஆகிட்டேன். ஆகினால எனக்கு நான் என்ன பண்றீங்க, பிசினஸ் பண்றேன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஃபைனான்ஸ் ஃப்ரீடம், அதுக்காக நீங்க ஃபைனான்ஸ் ஃப்ரீடம் இருக்குது. நான் போய் யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டியதில்லை. ஒரு வாரம் பொறுத்து எனக்கு பணம் போய் கிரெடிட் ஆயிடுது. நான் பாட்டுக்கு என்னுடைய லைஃப்பை அப்படியே கன்டினியூ பண்ணலாம். எவ்வளவு வேணாலும் செலவழிக்கலாம். காரணம் 30 நாள்ல பணம் வந்துடும். அந்த ஃபைனான்ஸ் ஃப்ரீடம் வேற எங்கேயும் கிடையாது. இப்போ ஒரு சம்பளக்காரன் எண்ணெய் சுட்ட பணையா இருக்கும். சம்பளத்தை வாங்கிட்டு அடுத்த மாசம் சம்பளம் வந்தா தான் ஆகும். அதுக்குள்ள இது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த எண்ணெய் சுட்ட பணையா இருப்பார். அதனால அதுக்குள்ளேயே வாழ்க்கை ஓட்டி பழகின ஆளுங்க, குண்டிச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டி பழகின ஆளுகளுக்கு ஃபைனான்ஸ் ஃப்ரீடம்னா என்னன்னு தெரியாது. பட் நீங்க ஒரு ஸ்டேஜ் ராயல்டி அடிச்சிட்டீங்க, டெக்னிக்கல் அடிச்சிட்டீங்க, எமரால்டு எல்லாம் வந்துட்டீங்கன்னா ஃபைனான்சியலா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ரீடம் கிடைக்கும். என்னன்னு கேட்டா 30 நாள் உங்களுக்கு பணம் கொட்டும், எடுத்து நீங்க என்ன செய்யலாம், அழகா செலவு பண்ணலாம். ஃபைனான்சியலா நீங்க ஃப்ரீடமா இருக்கலாம். எதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம், நிம்மதியான வாழ்க்கை. இதற்காக நீங்க ஆர்சிஎம் பண்ணுங்க. இன்றைக்கான பாயிண்ட்ஸ் இது போதும். இன்னும் இருக்குது, இவ்வளவு இன்னும் இருக்கு, நான் நாளைக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எழுதாமல் இருந்தால் எழுதியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்ல போறது, ஜூன் மாசம் 2ஆம் தேதி நீங்க மேடையாறணும். இப்ப நம்ம டீம்ல உங்களுக்கு கீழே நீங்க பாருங்க, யார் யாரு போன மாசம் என்ன ஸ்லாப்ல இருந்திருக்காங்க, மார்ச்ல என்ன ஸ்லாபுக்கு வந்திருக்காங்க. அந்த மார்ச்ல ஸ்லாபுக்கு வந்தவங்க எல்லாம் யாரெல்லாம் வந்து 20,000 பிவி இருக்கிறாங்க, அவங்கள 70க்கு பிளான் பண்ணுங்க. அவங்களும் உள்ள கொண்டுருப்பாங்க. இப்ப இந்த 12 நாள் பேலன்ஸ் இருக்கிற 12 நாள்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த 20,000 பிவி பண்ணவங்களும் உள்ள எடுத்துட்டு அவங்கள 70க்கு கொண்டு வருவோம். ஒருவேளை போன மாசம் 40 பண்ணியிருக்காங்க சார், இந்த 20 காரங்களை நம்ம 70 கொண்டாந்து 40 காரங்க 1-15 போயிருப்பாங்க. அப்ப 40 காரங்களை உள்ள எடுங்க. போன மாசம் 70 பண்ணியிருக்காங்க சார், உள்ள எடுத்துட்டு வாங்க. முடிஞ்சா அவங்களை 1-15 1 இல்லைன்னா 1-70. இது மாதிரி அந்த ஸ்லாப்ல இருக்கிற ஆளுகளை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம டீம்ல புது பின் அச்சீவர்கள் நிறைய வருவாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு ஆள் ஓப்பனர் 20,000 பிவில இருக்கிற ஆள் ஓப்பனர் வரும்போது அவருக்கு கீழே எத்தனை அவர் ஒரு புது பின்னரு, அவருக்கு கீழே 2 பேர், ஒரு பிகினர் ஒரு ஸ்டார்டர், 2 பேர், 3 பேர் உங்க டீம்ல புது பின் வந்துருவாங்க. இப்போ அந்த ஓப்பனர்ல இருந்து வரை ஈகிள் ஓடிடுவார். ஈகிள் இருந்து வரப்ப புது பின்ன அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். புது பின் அச்சீவ்மெண்ட் நிறைய வந்துடுவாங்க. பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத ஆளெல்லாம் ஸ்டாருக்கு வந்துடுவாங்க. இந்த 12 நாள் நீங்க அந்த வேலையை டீம்ல இருந்து எடுக்க. இப்ப நம்ம டூப்ளிகேஷன் சொல்லி கொடுத்தோம் புது ஆளுகளுக்கு. நீங்க 2 பேர்த்துக்கு கூட்டுவாங்க, அந்த 2 4 ஆக்குவோம், 4 8 ஆக்குவோம். அந்த புது ஆட்களுக்கெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பா நீங்க லிஸ்ட் போடும். உங்க லிஸ்ட்ல இருக்கிறவங்களை நம்ம போய் சந்திக்கலாம். அவங்கள வச்சு நம்ம என்ன செய்யலாம், நீங்க ஒரு 70,000 பிவி வர்றதுக்கு நாங்க பிளான் பண்ணி கொடுக்குறோம். அவங்கள சேல் பண்ண வச்சு, அவங்கள டிஸ்பிளே வால் எடுக்க வச்சு, அவங்கள ஒன்றரை வால் எடுக்க வச்சு நம்ம கொண்டுட்டு வரலாம். இப்ப இந்த மாசம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல நம்ம சசிகலா மேடம் சைட்ல நம்ம என்ன செய்ய போறோம்னு கேட்டா, ஒரு பெரிய அளவுல ஒரு 1-15 புது ஆளோரால 1-15. அதற்கு நமக்கு வந்து பெரிய அளவுல பிளான் பண்ணி அந்த வேலைகள் செய்துட்டு இருக்கோம். கண்டிப்பா அது நடக்கும், நடக்காம எல்லாம் போகும். நடக்கும் என்பார், நடக்காதுங்கிறதெல்லாம் பொய். நடக்கும்னா நடக்கும் தான் ஆர்சிஎம். அதே மாதிரி இப்போ நம்ம மகா சைட்ல, ஜெகதீஷ் சார் சைட்ல, பாத்திமா பீர் சைட்ல, கீதா குணால் சைட்ல, இந்துமதி சைட்ல, இப்போ வந்திருக்காரு நண்பர் நரசிம்மன் இன்ஜினியர் அவர் சைட்ல, ரமணி சைட்ல, சிவகுமார் வெள்ளூர், இவங்க எல்லா சைட்லயும் நம்ம என்ன செய்யலாம், அந்த அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யணும், நீங்க உங்களுடைய ஆக்டிவ் லீடரோட உட்காந்து பிளான் பண்ணணும். யார் யாரை எந்த பின்ன கொண்டு வரலாம், நம்ம கீழே இருக்கிற ஆளுகள் எப்படி மேல எடுத்துட்டு வரலாம். அப்போ ஜூன் 2ல மேடையாடுற ஆளுகள்லாம் யாரா இருக்கணும்னா, நம்ம டீம்ல இருக்கிற வைட்டல் அண்ட் அபோவ், அதாவது ஓப்பனர் அண்ட் அபோவ் ஷீல்டு இருக்கு.
அப்ப நம்ம டீம்ல இருக்கிற ஓப்பனர் சார் அப்ப இந்த இவங்களுக்கெல்லாம் இல்லையா, பிகினர் ஸ்டார்ட் இருக்கு, அவங்ககிட்ட ஆளணும். அதனால நம்ம அவங்களை கொண்டுட்டு வர வேண்டிய நம்ம அந்த மேடை மெட்ராஸ் மேடையில நாம தான் அதிர வைக்கணும். ஏன்னா ஆக்சுவலா நீங்க முன்ன பின்னடிச்சிட்டீங்க, அதுக்கு பரிசு உண்டு. ஆனால் விட்டு போன ஸ்லாப்ல இருக்கிறாங்க இல்லையா சார், எனக்கு கீழே 1.5 லட்சம் வியூ போயிடுச்சு சார், நான் ஒரு 20 பண்ண முடியாம விட்டுட்டேன். அவங்களை இந்த மாசம் 1.70 பண்ண வைங்க. அவங்க வந்து ஒரு 20 பண்ண வச்ச ஓப்பனர், 1.5 லட்சம் வியூ போனவங்க 20 பண்ண அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஸ்லாப் சொல்லி கொடுங்க. உங்க டீம் மீட்டிங்ல தனியா 40 நிமிஷம் போட்டு சொல்லிக் கொடுங்க. இந்த 12 நாள் வார்டு ஒர்க் பண்ணுங்க. அந்த மேடையில இருக்கிறது மொத்தமும் நம்மளா இருக்கும். எந்த மேடையில? ஜூன் 2வது மேடையில இருக்கிறது மொத்தமும் நம்மளா இருக்கும். ஏன்னு கேட்டா இவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்த பிற்பாடும் நான் அசரவே மாட்டேன்னு சொன்னா, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி குதிரை குளிப்பாட்டலாம், கொள்ளு வைக்கலாம், தண்ணி வைக்கலாம். குடிக்கிறதும் சாப்பிடுறதும் குதிரையினுடைய வேலை, குளிப்பாட்டுறது நம்முடைய வேலை. நம்ம எல்லாத்தையும் குளிக்க வச்சிட்டோம், அது வந்து பயன்படுத்துறது அவங்க வேலை தான். அதனால அதை செய்யுங்க. யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவங்க ரிஸ்கா இருக்கலாம், யாரெல்லாம் பெயின் எடுக்கிறீங்களோ அவங்க கெயினா இருக்கலாம். ஆரம்ப காலங்களில் டீமை உருவாக்குறதுக்காக நம்ம ஓடுறோம், அதுக்கப்புறம் டீமை உருவாக்கிட்டோம், டீமோட சேர்ந்து ஓடுறோம். இதுக்கப்புறம் நாம கம்முன்னு இருப்போம், டீம் ஓடிட்டு இருக்கோம். நான் கம்முன்னு இருக்கிற, டீம் ஓடிட்டு இருக்குது. மார்த்தாண்டம் ஒரு விசிட் முடிச்சுட்டு வந்தோடனே அங்க 2 லட்சம் டிவி வைக்கிறது முடியுமா? எங்களுக்கு அது முடியும். ஜெகதீஷ் சார் ஒரு விசிட் போயிட்டு வந்தாருன்னா அங்க 50,000 1 லட்சம் டிவி ஏற்றுவார். அது எப்படிங்கிறது நாங்க கத்து வச்சிருக்கிறோம், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். ஆக்டிவ் அப்ளைனோட ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த வித்தையெல்லாம் தெரியும். எப்படி பிவிஹெச் பண்ணி கொண்டு வருது, யாரை பிடிச்சா பிவி வரும், என்ன செஞ்சா பிவி வரும், எதை சொல்லி கொடுத்தா பிவி வரும், அதெல்லாம் நிறைய வித்தைகள். ஆர்சி பிசினஸ்ல அல்ல குறையாத அமிர்த சுரபி ஆர்சி பிசினஸ். அதுல ஒரே நாள்ல முடிக்க முடியாது. பாலமுரளி கிருஷ்ணா பாடுற மாதிரி, இன்று ஒரு நாள் போதுமா நான் பாட, வினாதமா கீதமா அதை நான் பாட இன்று ஒரு நாள் போதுமாங்கிறார். ஒரு நாள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. கத்துக்கிட்டத மகா மாதிரி செல்வராஜ் இன்னைக்கு எங்கேயோ மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. சார் போன் வந்துட்டு இருக்கோம் சார். இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். இடையில் ஏற்பட்ட மிகப்பெரிய தடங்கள் போன் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆகையினால நான் உங்களுக்கு எந்த இடத்துல விட்ட மகா ஜெகதீஷ் சார் விட்ட இடத்த சொல்லுங்க. கேக்குதா நான் பேசுறது? ஆஹா, கேக்குதுங்க சார். இல்ல கேக்குது. எல்லாரையும் மாதிரி இவங்கள மாதிரின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஜெகதீஷன் சார் மாதிரி, என்ன மாதிரி எல்லாரும் நோட்ஸ் எடுங்க அப்படின்னு. ஆமா, ஜெகதீஷ் இவர் மாதிரி செல்வராஜ் அண்ணன் இன்னைக்கு வரல, அவரால் நோட்ஸ் எடுக்காம இருக்க மாட்டார். அதனால நோட்ஸ் எடுங்க, இது ஒரு பாடமா படிங்க. இது வந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கை பாடம். இந்த ஒரு 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 லாங் ஜர்னி போறவங்களுக்கு எது வந்து நமக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டா, ஒரு பாதை முக்கியம். அது அந்த பயணம் வந்து நமக்கு இந்த பாதையில தான் நம்ம போறோம். இப்போ மெட்ராஸ் ட்ரெயின்ல தான் நம்ம போறோம்னா தைரியம் மெட்ராஸ் போறவங்க படுத்து தூங்கலாம். ஆனா தவறுதலா ஒரு ட்ரெயின்ல ஏறிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குது, கோழிக்கோடு போற ட்ரெயின்ல ஏறிட்டு மெட்ராஸ் போகுமான்னு கேட்டா பதட்டம் வருமா வராதா? த சேம் மேனர் நமக்கு தெரியும் இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்முடைய பயணம் சுகமா இருக்கும், நம்முடைய பாதை இதுதான், நமக்கு தைரியம் இருக்கும், வேர்பிடிச்சு பிசினஸ் பண்ண முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய டீமை ஆஸ்வாசப்படுத்துங்கள். ஜூன் 2ஆம் தேதி மேடையில நாம தான் அங்க இருக்கணும். கனவு காணுங்கள். உங்கள் கனவை நீங்க அங்க பின்னச்சீவராக தான் அந்த மேடை ஏறணும். நீங்க பின்னச்சீவ்மெண்ட் பண்ணி மேடை ஏறும்போது ஒரு 10-20 பேராவது கைதட்டி உங்களை பாராட்டணும். கண்டிப்பா நீங்க யாரெல்லாம் வந்து ஓப்பனர், இப்போ இந்த மாசம் நான் ஓப்பனர் வரேன்னு சொல்றீங்களோ அத்தனை பேர்த்துக்கு ஷீல்டு மட்டுமல்ல, முடிஞ்சா ஒரு மாலையும் போட சொல்லிடுறேன்.
ஏன்னு கேட்டா, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மகாலட்சுமிக்கும் நம்ம வெண்மதி மேடத்துக்கும் சசிகலா மேடத்துக்கும் நான் ஒரு இது கொடுத்துருக்குறேன். என்னன்னா, லேடிஸ் எல்லாம் டெக்னிக்கலாகி நம்ம அவங்க பேர் என்ன வனிதா மேடம், இது நிறைய கோல்டுல ஸ்டார்ல எல்லாம் இருக்கிறவங்க எல்லாரும் டெக்னிக்கல் ஆகி நீங்க மேடை ஏறினா உங்களுக்கு யானை வச்சு நான் மாலை போட சொல்றேன்னு சொல்லியிருக்கிறேன். அது வேற மகா கனவு கண்டுகிட்டே இருக்குது. ஒரு யானை வந்து எனக்கு மாலை போடுற மாதிரி கனவு வருது சார் அப்படின்னு. டோன்ட் வரி, அதெல்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. சென்னையில் ஒரு யானை கூட்டியாந்து வீதி வீதியா பிச்சை எடுக்க கூட்டிட்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு யானையை நம்ம பிச்சை எடுக்கிற யானையை கூட்டிட்டு வர மாட்டோம். நம்ம ஒரு கோயில்ல போய் பிடிச்சி அதுக்கு உண்டான காசை கொடுத்து கூட்டிட்டு வந்து நல்ல கோயில் யானை வச்சு உங்களுக்கு மாலை போட வச்சிடலாம். அது கனவை காணுங்கள், உங்கள் கனவு கலையாமல் இருக்கட்டும். உங்களுக்கு வந்து இன்னும் 13 நிமிஷம் இருக்குது. உங்களுடைய உங்கள் சாய்ஸ். நீங்க ஏதாவது 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுறதுனா பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெகதீஷ் சார் வந்து அவருடைய மோட்டிவேஷன் எல்லாருக்கும் தேவைப்படுது. அதனால ஜெகதீஷ் சார் வந்து பாடி ஸ்கேனர் 14ஆம் தேதி பேசுறாரு. இன்னைக்கு தேதி 10, டைமண்ட் கிளப்பினுடைய கடைசி நாள். யாராச்சும் அடிக்காம இருந்தா அடிச்சிருங்க. அந்த 14ஆம் தேதிக்கு இப்ப இருந்தே ஆள் திரட்டிடுங்க. ரொம்ப அருமையா இருக்கும். பாடி ஸ்கேனர் எப்படி பண்றது, ரீடிங் எடுக்கிறது என்ன, ப்ரொமோட் பண்ண எப்படி இந்த ரீடிங்கை வச்சு பொருள் ப்ரொமோட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறாரு. அது நேரத்தே சொல்லிட்டாரு. ஜெகதீஷ் சார் அவைலபிளா சார்? ஜெகதீஷ் சார், ஹலோ சார். எம்ராய்டரி சார், நானும் ஃபாத்திமாலாம் ரெடி ஆயிட்டாங்க சார். 14th அன்னைக்கு சாரோடைய பாடி ஸ்கேனர் டீச்சிங்காக. சூப்பர் சூப்பர், நாங்க இப்பவே ரெடியா இருக்கிறோம் சார். வெரி குட், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நண்பர்களே. சார் அநேகமா டிராவல் இருப்பார் நான் நினைக்கிறேன். அடுத்தது வேற யாருமா ஊமைகள் பேசுவார்களா, சப்பானிகள் நடப்பார்களா? அது மாதிரி எல்லாம் நடக்குமா? யாராச்சும் பேசுவாங்களா கூட்டத்துல? தயாரா? தயார்னா கை தூக்குங்க. இல்லைன்னா வந்து கனவே கலையாது சொல்லி நாம் என்ன செய்யலாம், இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம் நண்பர்களே. இல்லைன்னா மகா மட்டும் ஒரு 2 நிமிஷம் பேசி முடிச்சிருமா? உங்க டீமுக்கு ஏதாச்சும் மோட்டிவேஷன் கொடுக்கறதானா? இன்றைய கூட்டத்துல நீங்க கத்துக்கொண்ட விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமா? நீங்க சொன்னீங்கல்ல சார், இதெல்லாம் எழுதுங்க எழுதுங்க. நான் எதுக்காக எழுதுனா, நாளைக்கு வந்து உங்க பின்னு என் கைக்கு நிச்சயமா வரும் சார். இப்ப நம்ம பெரிய டீமை வழி நடத்தும் போது நிறைய தகவல்கள் நீங்க சொல்லி எப்படி சொல்லி தரீங்களோ இதே மாதிரி நானும் சொல்லி தரணும். பெரிய டீம் உருவாக்கணும்ன்ற ஒரு பெரிய கண்ணோட இருக்கிறதுனாலதான் சார் எழுதுறேன் நான். நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லும் போதே இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு. அதனாலதான் நான் உள்ள கம்ப்ளீட்டா எழுதுறேன். நிச்சயமா டீம் வந்து பெரிய லெவலுக்கு போகும் சார். யானை மாலை கன்ஃபார்ம் சார், நோ டவுட். கண்டிப்பா இதுக்காக ஒரு யானை விலைக்கே வாங்கிடலாம். உடம்பா பண்ணிடுவோம். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி நண்பர்களே. இந்த அளவுக்கு சொல்லிட்டீங்க. இத வந்து கடைபிடிச்சு பணத்தை சம்பாதிச்சு நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பை கொண்டு போய் கொடுத்து இதால நம்ம ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஆகுறது 100% நிச்சயிக்கப்பட்ட உறுதி சார். நன்றி சார், நன்றி சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி மகா. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க மகாலட்சுமிக்கு. உங்க எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசியம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். ஜெயாசியம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? கனவே கலையாத சொல்லணும். உங்கள் கனவு நனவாகட்டும். குட் நைட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.